இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம் எல்லாமே வீட்டிலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடு தேடி வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரயன் பெல் வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்தான ஒரு பெண், அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பொன் குழந்தைக்கு அம்மாவும். ஸோ இவங்க வந்து மிகப்பெரிய கடனில் வந்து இவங்க மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய கடன் வந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய்க்கான கடன் வந்து பட்டிருக்கிறாங்க. இவங்க காலேஜ் படிக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்லா தான் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து கல்யாணமும் ஆகுது. இவங்க வந்து வேலைக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய பொருளாதாரத்தை கரெக்டாக வந்து இவங்க மேனேஜ் பண்ணாததுனாலையும், இவங்களுக்கு வந்து வர வேண்டிய பில்ஸ் வந்து அதிகமாக வந்ததுனாலையும் இவங்க வந்து அதற்காக கிரெடிட் கார்டு பக்கம் போகிறாங்க. கிரெடிட் கார்டு பக்கம் போகும்போது ஒவ்வொரு கிரெடிட் கார்டாக வந்து தேய்ச்சி கடைசியில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு கடன் தொகையும் உருவாக்கிடுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்களுடைய கணவரும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய கணவருக்கும் வந்து விவாகரத்து ஆயிடுது. 2 பேரும் வந்து பிரிஞ்சிடுறாங்க. இப்போ இவங்க வந்து ஒரு துணிக்கடையில் வந்து வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ட் டைமாக ஒரு இன்டர்நெட் பிஸ்னஸும் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த நிலைமையில் எப்படி வந்து இந்த கடனில் இருந்து ஒருத்தங்க வெளியே வர்றது அப்படிங்கிற கருத்துக்களை வந்து நம்ம சீக்ரெட் எக்ஸ்போர்ட்ஸ் கிட்ட வந்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஓப்ரா வந்து ரயன் பெல் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இப்போது இது வரைக்கும் நம்ம ஈர்ப்பு விதியை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த சீக்ரெட் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஆல்ரெடி நடந்திருக்கு. ஏன்னா நெகட்டிவாக நடந்திருக்கு. ஈர்ப்பு விதிங்கிறது வந்து நேர்மறையாகவும் நல்லதாகவும் நடக்கும், கெட்டதாகவும் நடக்கக்கூடியது. உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இது கெட்டதாக நடந்திருக்குது. இது எப்படி இப்போது நல்லதாக மாற்றுறது, உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி வளமான வாழ்க்கையாக மாற்றுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஜாக் கேன்ஃபீல்ட் தன்னுடைய கருத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரயன் பெல், நான் உங்களுக்கு கொடுக்குற என்னுடைய சஜஷன் அப்புறம் அட்வைஸ் என்னன்னா, கடன்ல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுல உங்களுடைய கவனத்தை செலுத்தாதீங்க. ஏன்னா கடன் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்துல நீங்க வந்து உங்களுடைய கவனத்தை செலுத்துறீங்க. இன்னொன்று என்னன்னா, கடன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது கடன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு பெரிய கடல் மாதிரி அப்படின்னு நீங்களே வந்து அதை பெருசாக உருவகப்படுத்திக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப பெருசாக நினைக்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல வந்து அதை தாண்டி போகிறது வந்து உங்களுக்கு கடினமானதாக இருக்கும். அதனால அதற்கு பதிலாக நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. இப்போ உங்களுடைய கேஸில் வந்து பொருளாதார சுதந்திரம் தான் வந்து உங்களுடைய தேவையாக இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து பொருளாதார சுதந்திரத்தை வந்து அடைஞ்சதுக்கப்புறம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்து வாழ்வீங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ஒவ்வொரு நாளும் ஒரு பேப்பரில் ஒரு நோட்டில் வந்து எழுத ஆரம்பிங்க. ஸோ என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பீங்க, என்ன மாதிரி ஒரு இடத்துல இருப்பீங்க, என்ன மாதிரியான ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, உங்களுடைய அழகான குழந்தைக்கு அந்த குழந்தை எப்படியெல்லாம் வளர்க்கணும், அந்த குழந்தைக்கு என்னென்னா நீங்கள் வாங்கி தருவீங்க அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக எழுதணும். இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு யுக்தி இருக்குது. நீங்கள் வந்து அகக்காட்சியை பயன்படுத்தணும். டெய்லி வந்து நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணணும். ஸோ என்ன இந்த ஒரு விஷயத்தை அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா, ஃபைனான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சதுக்கப்புறம், பொருளாதார ரீதியாக நீங்கள் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் என்ன வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்களோ அந்த வாழ்க்கையை தெளிவாக உங்களுடைய மனசில் ஒரு படமாக நீங்கள் பார்க்கணும், கற்பனையில் நீங்கள் பார்க்கணும். லிசா தன்னுடைய கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. இன்றைக்கி நிறையா மக்கள் வந்து எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனேயே ஏதோ இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. எங்கே நல்லா இருக்கேன், நான் ஏதோ போயிட்டுருக்கு, நானும் போயிட்டுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சோர்ந்து ஒரு நெகட்டிவாகவே வந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய மனநிலையை, மனப்பான்மையை முதல்ல மாற்றுங்க. யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் சூப்பராக இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன், அற்புதமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உற்சாகத்தோடு, அந்த உற்சாக உணர்வோடு பதில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய உணர்வு நிலையும் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்களே வந்து அறிக்கை செய்கிறதாக அர்த்தம். இப்போ ஆர்த்தர் தன்னுடைய கருத்தை வந்து தெரிவிக்கிறாரு. ரியன், உங்களுடைய நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா இந்த நிலைமையை நானுமே வந்து அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை பேங்க் வந்து எனக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க.